ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேக்கு வந்துட்டு எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஜேகேயோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ரொம்ப விளக்கலாக்கலான்னு பேச விரும்பலை. நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஜேகேயோட எஃப்எஃப் பார்க்க போகிறோம். போலீஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்து போனால் உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காலாம் கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு லவ் ஃபாலன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே அவரோட ஸ்டேஷனில் தான் அப்படியே அவரோட கேபினில் உட்காந்துட்டு அப்படியே ஃபோனை தான் உங்கள் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்ருக்காரு. வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போய் பார்க்கலாம், நீங்கள் என்ன டிபி வச்சுருக்கீங்க, நீங்கள் அவரோட நம்பரை சேவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் போகிறாரு. பட் உங்கள் டிபி எதுவும் காட்டலை. ஏன்னா அவர் நம்பர் தான் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வரவே இல்லையா, நீங்கள் இன்னும் சேவ் பண்ணல. ஸோ வந்துட்டு அவர்கிட்ட உங்கள் நம்பர் இருக்குது, பட் அவரோட நம்பர் உங்கள்கிட்ட இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஐயோ நம்ம நம்பர் அவர்கிட்ட இல்லையோ அப்படிங்கிற மாதிரிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கார். அப்புறம் வந்துட்டு டைம் என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஒரு ஈவினிங் ஒரு 6:30 கிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போது உங்கள் காலேஜ் முடிஞ்சு வந்துட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சும்மா அப்படி வெளியே கஃபே போகலாம் அப்படின்னு கஃபேலாம் போயிட்டு இப்போ அப்படி ரிட்டர்ன் தான் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கீங்க. இந்த வாட்டி நடந்தான் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்கூட்டி இன்னும் வந்துட்டு சரி பண்ணல. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே இப்போ ஜாலியாக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் வந்துட்டு அப்படியே தான் ஜேகே நினப்பு தான் வருது. அவர் கூட பைக்கில் ட்ராவல் பண்ணது, அவர்கிட்ட பேசுனது, அவரை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அப்படியே தோன்ற ஒரு ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டாக மட்டும் நான் ஒயன் இப்படிலாம் தப்பாக யோசிக்கக்கூடாது, அவர் ஒரு போலீஸ் அப்படின்ட்டு நீங்களே உங்களை வந்துட்டு காம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு லூஸ் மாதிரிலாம் அப்படி பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு கால் வருது. அது ஒரு அன்னோன் நம்பரு. அங்கேருந்து அப்போது நம்ம அப்படியே ஜேகே சைட் பார்த்தோம் அப்படின்னா, ஜேகே தான் வந்துட்டு இப்போது டைம் 6:30 கிட்ட ஆகுது. 6:30 7 o'clock கிட்ட ஆகுது. எப்படி வீட்டுக்கு போகாமலே இருப்பாளோ அப்படின்ட்டு சரி எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்போமே அப்படிங்கிற மாதிரிட்டு அவர் தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் போடுறாரு. இது அன்னோன் நம்பர் தான் உங்களுக்கு காட்டும். நீங்கள் தான் பதியல இல்லையா, அவரோட நம்பர் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் இன்னும் சேவ் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு அன்னோன் நம்பரு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, சரி ஓகே எடுத்து கேட்போம் யாருன்னு. ஹலோ ஒயங்கியா? யாருங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ஹலோ யாராவது என்னை ப்ராங்க் பண்ணுறாங்களா? ஃபோன் பண்ணிவிட்டு பேசவே மாட்டேங்கிறாங்க. ஹலோ போய் ஐயோ கால் பண்ணிவிட்டு பேச மாட்டேங்கிறான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி கட் பண்ணிட்டீங்க. ஜேகே அந்த பக்கம் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே அவர் சிரிச்சிட்டு மறுபடியும் இப்போ கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்கிங்க. மறுபடியும் அதே நம்பர். ஹலோ யாருங்க? விளாடாதீங்க. யார்? ஏய் நிம்மி நீயா? நிம்மிலாம் இல்லை, ஜேகே. ஜேகே ஜேகே சார் நீங்களா? சொல்லுங்கள். ஏய் இந்த சாரெல்லாம் வேணான்னு சொன்னேன்ல, ஜஸ்ட் கால் மீ ஜேகே. ஓகே ஜேகே சொல்லுங்கள். வீட்டுக்கு போயிட்டீங்களா? நான் போயிட்டுருக்கீங்களா? எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்காரு. நீங்கள் போயிட்டுருக்க அந்த ஸ்ட்ரீட்னோட நேம் சொல்கிறீங்க. ஓகே அங்கேயே கொஞ்சம் ஒரு 5 minutes வெயிட் பண்ண முடியுமா? எதுக்கு? இல்லை நான் அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு பச்சையாக புழுகிறாரு. அவரோட ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்ருக்காரு. பட் வந்துட்டு என்ன எப்படி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏன் வரணும்? இல்லைங்க நான் அந்த பதைக்கு தானே போயிட்டுருக்கேன். அப்படியே உங்களை வீட்டில் நானே ட்ராப் பண்ணிடுவேன்ல அதான். ஓ ஓகே 5 minutesல வந்துடுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு நினைக்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக புரியுது, பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்க மட்டும் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளஷியெல்லாம் ஆகுது. ஓகே அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் சிரிச்சிட்டே அப்படி வந்துட்டு அவரே நினச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க.
இப்போ ஜேகேயும் 5 மினிட்ஸ்க்குள்ளே எப்படியோ கடன்னு போட்டு வேகமாக வண்டி ஓட்டிட்டு அந்த ஸ்ட்ரீட் கிட்ட வந்துட்டாரு. நீங்களும் அப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 5 மினிட்ஸ்ன்னு சொன்னது இப்போ ஒரு 6 or 7 மினிட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். நீங்கள் அவர் வராலே எங்கேயுமே அப்படியே டெடி பார்த்துட்ருக்கீங்க. அவர் வராரு அப்படி மாஸா அந்த பைக்கில் அப்படியே செம்ம ஹேண்ட்ஸம் உட்காந்துட்டு வந்துட்டுருக்காரு அந்த யூனிஃபார்மில். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க அவரை பார்த்துட்டு. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ உங்ககிட்ட தான் அப்படியே வந்து பைக் நிற்குது. ஹாய் ஜேகே. ஹாய். உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லையா என்ன? உண்மையாகவே இந்த பக்கம்தான் போயிட்டுருந்தீங்களா? ஆமாம்மா, நான் வீட்டில் ஒரு ஃபைலை வச்சுட்டேன், அதை எடுக்கணும், அதுக்கு தான். ஓ ஓகே, வந்து ஏறு அப்படின்றாரு. நீங்களும் ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் டபுள் டெக் போட்டு உட்காடுறீங்க. அவர் வந்துட்டு போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தயங்கி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. அவரும் ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே எப்படி வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி நீங்கள் வந்துட்டு அவர் கூட போகிறது. உங்களுக்கும் அப்படி தான். ஆனால் பட் அதை வெளியே காட்டிக்கல. அப்படியே அவர் முன்னாடி அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் பின்னாடி இருந்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் வேர்ல்டுக்கு நீங்கள் போயாச்சு. அதெல்லாம் எதுவுமே வெளியே என்ன நடக்குதுன்னு கண்டுக்கிறதே இல்லை. அவரோட உலகத்துக்கு போயிட்டார், நீங்கள் உங்கள் உலகத்துக்கு போயிட்டீங்க. பட் ஸ்டில் சொல்லிக்காமல், அதாவது வெளியே காட்டிக்காமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலில் இருக்கிறீங்க 2 பேரும். ஸோ அப்படியே தான் ட்ராவல் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கீங்க. பார்த்தா அங்கே வந்து அவ்வளோ பேர் அப்படி கும்பலாக நிற்கிறாங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி உள்ள ஸ்ட்ரீட் ஓகேயா, உங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட் ஓகே, அந்த ஸ்ட்ரீட்டுக்கிட்ட வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஜேகேக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ டவுட் ஆகுது. நீங்களும் வந்துட்டு ஜேகே என்ன இங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது தெரில, கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போகலாமா? ஓகே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவரும் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இறங்குறாரு. நீங்களும் அப்படியே இறங்கியிருப்பீங்க. அவரும் அப்படி இறங்கிட்டு அந்த க்ரௌடை தான் அப்படியே விளக்கிட்டு என்ன எங்கேயாச்சு தள்ளுங்க அப்படின்ட்டு அப்படி வராரு. ஏன்னா அவர் தான் ஒரு போலீஸ் இல்லையா. ஸோ அவர் வந்து அப்படியே அந்த க்ரௌடை விளக்கிட்டு பார்க்காரு. பார்த்தா அங்கே அவ்வளோ கொடூரமாக ஒரு பொண்ணு, அவளோட முகம் ஃபுல்லாக கத்தியால் கிழிச்ச மாதிரி இருக்குது. அவள் கை காலெல்லாம் அப்படியே கிழிச்சு ரத்தமாக இருக்குது. அப்படியே ரத்த வெள்ளத்தில் அந்த பொண்ணு கிடக்குறா. உங்களுக்கு பார்த்த உடனே கை காலெலாம் கட்டுன்னு ஆட ஆரம்பிச்சிட்டு நீங்கள் அப்படியே பார்த்து பயந்து அப்படியே பேக்கில் போயிட்டு அப்படியே திரும்பி நின்றுக்குறீங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு ஓ காட், இதை யார் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்படின்னு கேட்காரு. அங்கே வந்துட்டு அந்த க்ரௌட்லேயே ஒரு பையன் வந்துட்டு சார் நான் தான் பார்த்தேன், நான் பால் பக்கெட் போடுறவன், பால் இப்போ போடலான்னு வந்தப்போ தான் பார்த்தேன் இப்படி இந்த பொண்ணு இந்த இடத்துல அப்படின்ட்டு சொல்கிறான். நான் வந்துட்டு பார்த்த உடனே கத்திட்டேன், அதான் எல்லோரும் வந்துட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருக்கான். ஐ மீன் ஒரு 11th or 12th படிக்கிற பையன் மாதிரி. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த பார்க் டைம்லாம் வேலை பார்ப்பாங்களே, அந்த பால் பக்கெட் போட்டு பேப்பர் போடுறது மாதிரிலாம். ஸோ ஈவினிங் டைமும் சம்டைம்ஸ் பால் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் போடுறதுக்கு அவனும் வந்திருக்கான் போல். அந்த வீட்டுக்கு பார்த்தா அந்த வீட்டுக்கு வெளியே அந்த பொண்ணு போய் செத்து கிடக்குது. அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அவர் கேட்காரு. அந்த வீட்டில் உள்ளவங்களை யாருமே வெளியே வரலையா அப்படின்ட்டு கேட்காரு. ஏன்னா அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐ மீன் அந்த கேட் வந்துட்டு பூட்டி தான் இருக்குது, அந்த வீட்டோட கேட்டு. ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்து, அதாவது அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, சார் அந்த வீட்டில் ஆளே இல்லை, அவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியூர் போயிருக்காங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட பொண்ணு தான், இப்போ அவங்களுக்கு நியூஸ் இப்போ தான் சொன்னோம், அவங்க வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. ஜேகேவும் வந்து பார்த்துட்டு ஓகே நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், சரி கொஞ்சம் க்ரௌடெல்லாம் நவிட்றீங்களா, பாடி யாரும் டச் பண்ணாதீங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் வந்து கால் பண்ணி போலீஸ் தானே, அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சொல்லிவிட்டு இப்போ அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் வேறு பண்ணணும். ஸோ வந்துட்டு இப்போது எல்லாமே அவர் தலையில் தான் வந்து விடியுது. ஏன்னா அவர் வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு இன்சார்ஜ் மாதிரி தான் ஆக்சுவலி, அவரோட இது இருக்கிற இடம் தான் இல்லையா. ஸோ அவரோட கண்ட்ரோல் அந்த ஏரியாவே. ஸோ வந்துட்டு இப்போ அவருக்கு கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல் தானே. ஸோ அவருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது. இப்போ வந்துட்டு அவருக்கு கால் மேல் கால் வந்துட்டுருக்கு அந்த ஏரியா. அதுவும் இல்லாமல் அவர் இருக்கிற, அதாவது போலீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த ஏரியா தானே. ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ஏரியாவில் வந்து நடந்துருக்கனால ஸோ இவரே வந்துட்டு எல்லாமே பார்க்க சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலி இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்துட்டு அவர் இருந்த இடத்துலையும் நடந்திருக்கும் ஏற்கனவே இந்த இடத்துல. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்துட்டு நடக்குது.
அவருக்கு வந்துட்டு இப்படி ஒன்று நடக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி வந்துட்டு அனுப்பியிருப்பாங்க. இந்த கேஸ் என்னால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியலன்ட்டு ஏற்கனவே உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவருக்கு முன்னாடியில் இருந்தவர் வந்துட்டு ரிசைனே பண்ணிட்டு போயிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாலாம் கொலை நடந்திருக்கும். நிறைய இது கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்கிறது தான் வந்துட்டு இவரோட டாஸ்கே. ஸோ இப்போ வந்து அவர் வந்திருக்காரு. இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க, அப்புறம் வந்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பாடி செக் பண்ணிவிட்டு அதை எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் வராங்க. வந்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அவங்க பொண்ணோட பாடியை பார்த்து அவங்க அம்மாக்கெலாம் பார்க்கவே முடியலை அந்த பொண்ணோட பாடியை. அவங்க அப்படியே கீழே மயங்கே வந்துட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ அவங்க பொண்ணை பார்த்து அளவா இல்லை அந்த அவங்க ஒய்ஃபை பார்த்து இது பண்ணவா எதுவுமே புரியாமல் அப்படியே அவர் வேறு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டுருக்காரு. ஜேகே வந்து கிட்டே போயிட்டு, சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கோங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் யார் இது பண்ணான்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன சார் கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு முன்னாடி இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்களும் இருந்தாங்க. ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க. என் பொண்ணு கூட பரவாயில்ல போல். அந்த பொண்ணுங்களை சுத்தமாக பார்க்கக்கூட முடியல, அந்தளவுக்கு இருந்தாங்க. இன்னும் எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி சாக போகிறாங்கன்னு தெரியல. யார் இதை பண்ணுறான்னு கூட தெரியல. என்ன மோட்டிவ்னு தெரியல. எப்போ தான் இதை கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு தெரியல. 2 months அப்படி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கதறாரு அந்த மனுஷன். ஸோ ஜேகே வந்துட்டு ஓகே சார் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து பார்க்காரு. நீங்கள் பார்த்தா தாரையாக கண்ணுலேருந்து கண்ணீராக ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் வாயை பொத்திக்கிட்டு அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப அழுகுறீங்க. ஜேகே வந்து பார்த்துட்டு, ஹே பையன் என்னாச்சு, ஏன் நீ அழுகிற? ஜேகே அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமாக இருக்கு. யார் எப்படி பண்ணாது? அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, படிச்சிருக்கோம்ல ரொம்ப. ஓகே காம் டவுன். நீ ஏன் அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ரொம்ப இதுக்கு நீ ஸ்ட்ரெஸ் பண்ணுறவன. இங்கே பாரு, காமாக அது நடக்கணும் இருந்திருக்கு, நடந்துட்டு இப்போ என்ன பண்ண முடியும்? அதை நாங்கள் கண்டுபிடிப்போம். எங்கள் இதில் எல்லோரும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். நான் கூட அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் யாருன்னு. ரொம்ப தண்ணி காட்டிகிட்ருக்கான். ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க முடியாத அளவுக்கு பண்ணுறான். எவன்னு தெரியல, கையில் மாட்டுட்டோம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிட்டு அவரும் இப்படி ரொம்ப கோவத்தில் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே, நம்மளும் இங்கே தானே இருக்கோம், எனக்கும் இந்த மாதிரி என்னைக்கு அது ஆயிடுச்சுன்னா. என்ன பேசுகிறவன் நீ? உனக்கெலாம் எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல, அப்படி ஆக விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகுறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப அழுகுறீங்க. ஜேகே வந்துட்டு சரி ஓகே ஒன்றும் இல்லை கம் டவுன் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே வா, நான் கூட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவரும் உங்களை பைக்கில் ஏற்றிட்டு இப்போ வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. உங்கள் அப்பா தான் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக வெளியே அப்படி வராரு. யூனிஃபார்ம்லாம் மாட்டிட்டு இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே லீவ் போட்டு இருக்கலாம்னு நினச்சிப்பார். பட் மறுபடியும் ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி மறுபடியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அவரும் ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் அப்படி தான் வெளியே கத்திட்டு எவன் பண்ணுறான்னு கஷ்டம் மாட்டுட்டு அவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவரும் கத்திக்கிட்டே அப்படியே வெளியே வராரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வரீங்க, வெளியே நிற்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு அப்படி பைக்கில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இங்கே என்னப்பா பண்ணுற? நீ ஸ்டேஷனில் அதை பற்றி இன்னும் இது பண்ணுறியா? நான் வரும்போது தான் சார் அந்த இதை பார்த்தோம். ஒயன்மா என்னாச்சு, நீ அழுகிற? அப்பா அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே முடியலப்பா, ரொம்ப கொடூரமாக இருந்தது. என்ன ஒயன் நீ? உன்னை யாரும் அதெல்லாம் பார்க்க சொன்னா? இல்லைப்பா, நாங்கள் வந்துட்டுருக்குற வழியில் நம்ம பக்கத்து ஸ்ட்ரீட் தான் பாது. அந்த பொண்ணு அப்படி இருந்தால் நான் எப்படிப்பா பார்க்காம வர முடியும்? என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா, தெரியாதனால தான் பார்த்தேன், இன்னும் பார்த்துருக்கவே மாட்டேன். அப்பா யாருன்னு கண்டுபிடிக்குப்பா, தயவு செஞ்சு அந்த 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 கொலைகாரனை கண்டுபிடிங்க. இனி எத்தனை பொண்ணுக்கு உயிர் போகும்னு தெரியல. நம்ம ஸ்ட்ரீட்டை சுற்றி அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. நாளை பின்ன எனக்கோ இல்லை தங்கச்சிக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா செய்வீங்க? மற்ற பொண்ணுங்களுக்கு நடக்கிற மாதிரி நாளைக்கு எங்களுக்கும் நடக்குதுன்னு நிச்சயம். சீக்கிரம் முடிச்ச வரைக்கும் இது பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா.
இங்கே இருக்கிற எல்லா பொண்ணுகளுமே பயத்தில் தான் இருக்கும். என்ன தான் தைரியமாக வெளியே இருக்கிற மாதிரி கட்டிக்கிட்டாலும் உள்ள அவ்வளோ பயம் இருக்குப்பா, தயவு செஞ்சு அதை யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு நீங்களே ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. ஜேகே அப்படியே ஒரு லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்காரு. அவரும் வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே ஏதாவது தடையும் கிடச்சிதா பார்த்தியா? இல்லை சார், போய் பார்க்கணும், நீங்கள் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அவரோட பைக்லேயே உங்கள் அப்பாவை ஏற்றிக்கிட்டு இப்போ போகிறாரு. போயிட்டு அந்த இடத்த தான் அப்படியே பார்க்காரு. அங்கே எதுவுமே கிடைக்கல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் செக் பண்ணுறாங்க. சார், இங்கே ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் ப்ராப்பராக பக்காவாக பண்ணியிருக்கான். கொலை பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கான். இங்கே வச்சு அவன் கொலை பண்ணலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஜேகே, இந்த பொண்ணு இறந்து போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? இந்த பொண்ணு ஆல்ரெடி செத்து 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பிளட் கிளாஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்த பொண்ணோட உடம்புலேருந்து இவ்வளோ பிளட் வந்திருக்கே அப்படின்ட்டு ஜேகே கேட்காரு. ஆமாம் சார், அது இந்த ஒரு சில பாடியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், பிளட் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு ஃபுல் பிளட்டும் போகிற அளவுக்கு அவன் ஒன்றும் ரொம்ப பெருசாக கிழிக்கல. ஜஸ்ட் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிழிச்சிருக்கான். ஃபேஸ், நெக் அண்ட் அந்த பொண்ணோட செஸ்ட், அப்புறம் ஹேண்ட், லெக், லாஸ்ட்டாக அவள் நெக்லேயே கரெக்டாக உயிர் போகிற இடத்துல பெரிய ஆழமான ஒரு கட் போட்டிருக்கான். அதனாலே வந்துட்டு அந்த பொண்ணோட பிளட்டெல்லாம் லாஸ் ஆகிருக்கு ரொம்ப. நாங்களும் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். ஒரு பிரிண்ட் கூட இல்லை. ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கான். ஆனால் அவன் எப்படி பண்ணியிருக்காங்கிறது இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியணுன்னா டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வந்துட்டு அட்டாக்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்து அதில் உங்களுக்கு எதுனா க்ளூ கிடைக்குன்னு பார்க்க முடியும். நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஏதாவது சின்ன பொருள் அந்த மாதிரி எதுனா கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு அந்த இடத்துக்குள்ள எதுவுமே இல்லை. அவன் ஆக்சுவலி இங்கே வச்சு பண்ணவே இல்லை, அதான் ஒன்று. அப்புறம் நீங்களே வேணால் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ண ஒரு ஆள் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு போயிடுறாரு. அவரும் சொல்லிவிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு சரி அப்படின்ட்டு அந்த பாடியை தான் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்காரு, கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு. அந்த பாடியை இப்போ நான் டச் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கேட்காரு. ஓகேன்ற மாதிரிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரும் வந்து இப்போ டச் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் அந்த பாடியில் உள்ள ட்ரெஸ் எல்லாம் அப்படி லைட்டாக ஒரு தள்ளி அதில் பாக்கெட் அந்த மாதிரி எதுனா இருக்கும். அந்த பொண்ணோட ஹேண்ட், அந்த மாதிரி ஹெட், அப்படி எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணோட ஹெட்டில் வந்துட்டு அப்படியே நாட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணோட ஹேரில் சின்னதாக ஒரு பிரேஸ்லெட்டில் உள்ள ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டோன் மாதிரி, ஏதோ அந்த தொங்கலாக விடுவா, இந்த பிரேஸ்லெட்டில் வந்து தொங்கும் தெரியுமா, கீ செயின் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு அந்த ஸ்டோனோடு அப்படி இருக்குது ஒரு மாதிரி. அவர் வந்து பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு அதை எடுக்காமல் வந்துட்டு என்ன ஃபிங்கர் பிரிண்ட் இது ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு காட்டுறாரு. இதை வந்து நீங்கள் ஒழுங்காக செக் பண்ணலையா, என்ன பார்த்தீங்க, அதை எடுத்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களை எடுக்க சொல்கிறாரு. அவங்களும் எடுத்து அதை ஒரு பாக்கெட்டில் போட்டு செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொண்டு போகிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பாவை பார்க்காரு. சார், இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, என்ன நடக்குன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவன் ரொம்ப சேஃபாக ரொம்ப கிளவராக பண்ணுறான். எப்படி தான் அப்படி பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது. இன்னும் எத்தனை உயிர் போகணும்னு தெரியலை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு ஜேகே வந்து சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அப்பாவும் வந்துட்டு ஆமாம் ஜேகே, இதோட இந்த 2 months 22 கேர்ள்ஸ் இறந்துருக்காங்க. இவ்வளோ பேரை எப்படி அவன் கொண்டாங்கிறது புரியவே மாட்டேங்குது. இந்த பொண்ணோட 22 பேரை கொண்டிருக்கான். அவங்க அப்பா அம்மா நிலைமையிலேருந்து யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் 2 பொண்ணை பெற்றவன் தான், எனக்கு அவங்க கஷ்டம் புரியுது. நாளைக்கு என் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. போலீஸ் கண்ணுக்கே தண்ணி காட்டுறான், ரொம்ப ரொம்ப படுத்துகிறான், யாருன்னே தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகுது. இதனால் என் ஃபேமிலி கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. என் பொண்ணுக்கிட்ட நான் சரியாக பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்றது எனக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒர்க் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. சரி சார், ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நம்ம அவனை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஜேகே வந்துட்டு சொல்கிறாரு.
உங்கள் டேடும் அப்படியே ஹெட் நோட் பண்ணுறாரு. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டில் வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா. பை பாய்.